ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஈஸியாக சிம்பிளாக சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ஒரு சட்னி செய்யலாம் வாங்க. இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் தான். அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி எடுத்துருக்கிறேன். இது கூட 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறாங்க. நல்லா எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு தாளிச்சிட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு போட்டுட்டு இது வெடிக்கும். அதனால் நீங்கள் உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து அது கூடவே வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் கத்திரிக்காய் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மஞ்சத்தூள் ஏன் போட்டேன்னா இந்த கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாது. கத்திரிக்காயை மட்டும் லாஸ்ட்டில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நம்ம கலர் அப்படியே இருக்கும், இல்லைனா கருப்பாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே ரெடி ஆயிரும் அந்த சட்னி. இது கூடவே நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூட உப்பு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. காய் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ காரத்துக்கும் காய்க்கும் தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் வெந்து. இதை நான் ஆற வச்சுட்டேன். ஆற வச்சது தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது சப்பாத்திக்காக நான் செஞ்சதுனால. சப்போஸ் இட்லி தோசைக்குன்னா நீங்கள் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ அது மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேன். இந்த சப்பாத்திக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என்னால் ரொம்ப வர முடியல முன்ன மாதிரி, பட் சீக்கிரமாக வருவேன். தேங்க்யூ.